ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்கேல்ஸ் vlog. நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸில் இன்றைக்கி வேர்ப் பற்றி பார்க்க போகிறோம். வேர்ப்னா தமிழில் என்ன? வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வேர்ப். அதாவது ஒரு காரியம் நிகழ்கின்றது என்பதை குறிப்பிட பயன்படுத்தப்படும் ஒரு சொல் தான் வேர்ப். ஒன்று நடக்குது, எல்லாம் ஒன்று இருக்குது, இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் அப்படின்றத சொல்கிறதானது ஒரு சொல் தான் வேர்ப், வினைச்சொல். ஸோ 3 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னா ஒரு காரியம் நடக்கிறது, நிகழ்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், டாக், ஸ்மைல், லாஃப், க்ரை, ஈட், ட்ரிங்க், இதெல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸில் 3 ஃபார்ம் இருக்குது. ஒன்று பி, டூ அண்ட் ஹேவ். இது மூணுமே ஆக்சிலரி வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னா கேன், குட், மே, மைட், ஷுட், ஆட் டு, மஸ்ட், ஹேவ் டு, வில், ஷால், வுட். இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி மாடல் வேர்ப்ஸை நம்ம ஹெல்பிங் அண்ட் லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால் நமக்கு டென்சஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். டென்சஸ் அப்படின்னா தமிழில் காலம்னு சொல்லுவோம். கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். டென்ஸ்னா என்ன? ஒரு செயல் எப்பொழுது நடைபெற்றது என்பதை கூறும் சொல் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டென்ஸில் 3 வகையான டென்சஸ் உண்டு. ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம். சில செயல்கள் நடந்து முடிந்திருக்கும், ஒரு சில செயல்கள் இனிமேல் தான் நடைபெற வேண்டும் என்று நிலையில் இருக்கும். ஸோ இது போல் சில செயல்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடங்கி அது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லை நடைபெற்று கொண்டிருக்கலாம். இவ்வாறு கூறுவதை வந்து நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். சிம்பிள், பர்ஃபெக்ட், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், கண்டினியூஸ். ஒவ்வொன்றுமே காலத்துக்கு ஏற்றபடி 3 பிரிவுகளாக பிரியும். அதாவது மொத்தமாக 12 பிரிவுகள் நம்ம இந்த இங்கிலீஷ் கிராமரில் பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், past perfect tense, future perfect tense, present continuous tense, past continuous tense, future continuous tense, present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த டென்ஸை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதுவரையும் நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு சீரீஸுமே பார்க்கும்போது தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ஹிட் லைக் பட்டன் டு மை வீடியோ. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.